எங்களுக்கு சண்டே இந்த மாதிரி தாங்க போச்சு. சாட்டர்டே நைட்டே பாலை நல்லா காய்ச்சிட்டு ஊற்றி வச்சுட்டேன். சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி மில்லட்ஸ் பூரி தான் செஞ்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக கோதுமை மாவில் பண்ணி சாப்பிட்ற பூரியை விட இந்த பூரியோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த மில்லட்ஸ் மாவில் நாங்கள் கோதுமை, கம்பு, கேழ்வரகு, சோளம் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். மில்லட்ஸ் மாவில் பூரி இல்லைனா சப்பாத்தி செய்யும் பொழுது சுடு தண்ணி யூஸ் பண்ணி அந்த மாவை வந்து பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா சப்பாத்தி பூரியெல்லாம் வந்து சூப்பராக சாஃப்டாக வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம திரட்டி வச்சுருக்கிற மாவை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கும் பொழுது சைட்லலாம் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா சைட்லேயும் வந்து மாவு நல்லா வெந்து வரும். நான் திரட்டி வச்சுருக்கிற எல்லா மாவையும் போட்டு எடுத்துட்டேன். நம்மளோட பூரி ரெடி ஆகிடுச்சு. பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலாவை அடிச்சிக்க முடியுமா? டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் என்ன, உண்ட மயக்கத்தில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் லஞ்சை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் பூரி சாப்பிட்டதே கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. அதனால் லஞ்சுக்கு தயிர் சாதம் ஊறுகாயோடு முடிச்சிட்டோம். அதுக்காக சண்டே அதுவும் நான்வெஜ் சாப்பிட்லன்னா சுத்தமாக இருக்க முடியாது. ஸோ தயிர் சாதத்துக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நல்ல கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கருவேப்பிலை கொடுத்து தாளிச்சிட்டு காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு சாதத்தை கொட்டி கிளறி எடுத்தோன்னா தயிர் சாதம் ரெடி ஆகிடும். நைட்டுக்கு வந்து சிக்கன் குழம்பும் சப்பாத்தியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சிக்கன் குழம்போட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அப்படியே கொஞ்சமாக சிக்கன் எடுத்து 65க்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுதான் நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல். இப்படி தாங்க போச்சு நம்மளோட சண்டே. உங்களுக்கு இந்த சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.